அன்பார்ந்த மக்களே, இவ்வாறான தவறுகளை வீட்டில் வைத்துக் கொள்ளாதீர்கள். அதாவது பாட்டியின் மாத்திரையை உட்கொண்டு 1.5 வயது குழந்தை ஒன்று உயிரிழந்த சம்பவம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் பிரதேசத்தில் நடைபெற்றிருக்கிறது. மாங்குளம் கட்குவாரி பகுதியில் உள்ள வீடொன்றில் பாதுகாப்பற்ற முறையில் வைக்கப்பட்டிருந்த மாத்திரைகளை எடுத்து உட்கொண்டதில் 1.5 வயதுடைய ஆண் குழந்தை ஒன்று உயிரிழந்திருக்கின்றது. அதாவது பாட்டியின் மாத்திரையை யாரும் கவனிக்காத நிலையில் குழந்தை ஒன்று எடுத்து நேற்று மாலை விழுங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு திடீரென குழந்தைக்கு சுகையினம் ஏற்பட்டதனைத் தொடர்ந்து மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்திருக்கின்றது. குறித்த சம்பவத்தில் ஆரோக்கியா அண்டனி சஞ்சித் என்னும் 1.5 வயது குழந்தையே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த குழந்தையின் உடலம் உடற்கூட்டு பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றது. உண்மையில் வீடுகளில் வயோதிபர்கள், அதிகளவானவர்கள் மருத்துவ உபகரணங்கள், மருந்து வில்லைகளை வைத்திருப்பார்கள். சிறுவர்கள், அதாவது குழந்தைகள் நடமாறும் வீடுகளில் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் வீட்டில் இருப்பவர்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதாவது சிறுவர்களை வைத்திருக்கும் குடும்பங்களை கொண்ட உறுப்பினர்கள் அங்கு வயோதிபர்களின் மருந்து வில்லைகளை, அதாவது மருந்து குடிசைகளை அவர்கள் கண்படாதவாறு வைத்து பாதுகாத்திருக்க வேண்டும். ஒரு அசண்டையினம் காரணமாகவே இவ்வாறான உயிரிழப்பு ஒன்று மாங்குளத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பதிவாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.